ஆட்சி அமைக்க உரிமை கோரவிருக்கும் நிலையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரவிருக்கும் நிலையில் டெல்லியில் பாஜகவுடைய மூத்த தலைவர் எல்.கே. அத்வானியை சந்தித்து பிரதமர் மோடி வாழ்த்து பெற்றுள்ளார். டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று தற்பொழுது ஆசி பெற்றுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டத்தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த கூட்டணியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக அவர் முன்மொழியப்பட்ட நிலையில் தற்பொழுது அத்வானியை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக இங்கிருக்கும் மூத்த பாஜக தலைவர்களான முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டவர்களையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னர் அங்கிருந்து அவர் நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அங்கு அவர்கள் காத்துள்ளார்கள். மிக முக்கியமாக 15க்கும் மேற்பட்ட குடியரசுக் கட்சியை சார்ந்த தலைவர்கள் நேரடியாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான உரிமையை இன்று அவர்கள் கோர உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.